ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஹோம்மேட் சப்பாத்திக்கு உருளைக்கிழங்கு குருமா தான் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் பார்க்கலாம் வாங்க. பிரியாணி இலை, பட்டை, கடல் பாசி, சோம்பு, 3 வெங்காயம், 2 தக்காளி, 4 பச்சை மிளகா, இடித்த பூண்டு, குட்டி குட்டியாக நறுக்கின இஞ்சி, தேவையான அளவு உருளைக்கிழங்கு வேக வச்சுருக்கேன், கருவேப்பிலை, கொத்தமல்லி. அடுத்தது வானலை அடுப்பு பற்ற வச்சு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வானல்ல எண்ணெய் ஊற்றிட்டோம். இப்போ நம்ம எடுத்து வச்ச மசாலா ஐட்டம்லாம் போட்டுக்கலாம். பட்டை, இலை, கடல் பாசி, சோம்பு நல்லா பொரியட்டணும். குட்டி குட்டியா நறுக்குன இஞ்சி, வெங்காயம் போட்டுக்கலாம். நல்லா வதங்கணும். நல்லா வதங்கிடுச்சு. இப்ப பூண்டு, தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சமா மஞ்சள்தூள், தக்காளி நல்லா குழைய வேகணும். ஃப்ரெண்ட்ஸ், இது ஈஸியா செஞ்சிடலாம். சப்பாத்திக்கு ரொம்ப டேஸ்டா இருக்கும், பூரிக்கும் ரொம்ப டேஸ்டா இருக்கும். ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் பாக்குறீங்க, என் சேனலை சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டீங்க. ப்ளீஸ் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்பதான் எனக்கு சப்போர்ட்டிவா இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு டிப்ஸ், நீங்க எப்போ குருமா செய்யறீங்களானாலும் கொஞ்சமா கடல் பாசி ஆட் பண்ணி நீங்க குருமா செஞ்சு பாருங்க. அதோட டேஸ்டே தனி லெவலா இருக்கும். இது ஒரு சின்ன டிப்ஸ் எடுத்துக்கோங்க. நல்லா தக்காளி வெந்துருச்சு. இப்ப கருவேப்பிலை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். மசிச்சு வச்ச உருளைக்கிழங்கு போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஸ்மெல் வருது ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் ஒரு முறை செஞ்சு பாருங்க இதே மாதிரி மெத்தட்ல. சொம்பு தண்ணி ஊற்றிக்கலாம். இதுல கொஞ்சமா வீட்டு மிளகாய் தூள், நம்ம பச்சை மிளகாய் போட்டிருக்கோம், ஆனால் கொஞ்சமா போடுங்க. உப்பு 1 ஸ்பூன், 1.5 ஸ்பூன் போடுறேன். நல்லா கலந்து விட்டுக்கலாம். அவ்வளவுதான். இப்ப நம்ம மூடி வச்சுட்டு நல்லா கொதிக்க விடலாம். உப்புலாம் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. உப்பு காரம்லாம் எனக்கு கரெக்டா இருக்கு.
தட்டு போட்டு மூடிக்கலாம். நல்லா கொதிக்கட்டும். ஃப்ரெண்ட்ஸ், உருளைக்கிழங்கு நல்லா கொதிக்குது. அதுல கொதிச்சு அது ஓரத்துல அந்த எண்ணெய் வந்து பிரிஞ்சு வரணும். அப்புறம் ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். நம்ம அப்ப கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். செம டேஸ்டா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இப்படி வாசனையா வருது. உங்க கறி குழம்பே தோற்றுரும். பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. நீங்க இது பூரி, சப்பாத்தி, இட்லிக்கு எல்லாத்துக்குமே வச்சுக்கலாம். லாஸ்டா நீங்க வேணும்னா தேங்காவும் சோம்பும் அரைச்சி ஊற்றி சேர்க்கலாம். நான் இப்ப சேர்க்கல, பசங்களுக்கு லஞ்சு கட்டணும், அதனால நான் சேர்க்கல. நீங்க வேணும்னா சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், குருமா ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் சப்பாத்தி ஃபுல்லாக போட்டு எடுத்துட்டேன். அடுத்தது நம்ம தட்டில் பரிமாறிக்கலாம். வாங்க சாப்பிட்லாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.